வெல்கம் டு ஆல். வாங்க நம்ம எஸ்வியூ பற்றின அப்டேட் பார்ப்போம். ஆல்ரெடி நேற்று டெலகிராம் நோட்டீஸ் வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் புதுசாக ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, எஸ்விஓ சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் அப்படின்னு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் நம்ம லாகின் கொடுத்துக்க வேண்டியதான், நம்ம பாஸ்வேர்டு அண்டு நம்மளோட எஸ்விஓ ஐடி நம்பர் கொடுத்துட்டு வெல்கம் பேஜ் போனோம் அப்படின்னா எப்பயும் போல் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிற அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். அது புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை டச் பண்ணோம் அப்படின்னா சர்வே அண்ட் ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புதுசாக பார்க்குறோம்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிடும் தமிழில், அதுலேயும் படிச்சுக்கலாம். நானும் நேற்று ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த தமிழில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்தேன். நீங்களும் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா புதுசாக வந்ததுனால வேறு எதுவும் மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக பார்த்தது. இப்போ புதுசாக வந்த ஒர்க் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 3 டைமுக்கும் எந்த ஒரு டைம் டிஸ்டன்ஸும் இல்லை. நம்ம 3 ஒர்க்கையும் ஒரே டைம்லேயும் பண்ணிக்கலாமா. எப்போ டைம் கிடைக்குதோ அந்த 1 டேக்குள்ளே 24 ஹவர்ஸில் எப்போ வேணாலும் நம்ம 3 டைமாக கூட அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கங்க. இந்த கிளிக் ஹேர் அப்படிங்கிற இடத்துல தான் கிளிக் ஹேர் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக அந்த பைமோட்டோட வெப்சைட்குள்ளே போயிடுது. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே டைரெக்டாக போயிடுது. நம்ம முன்னாடி ஒர்க் பண்ணது எப்படி அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருவாங்க ஸ்க்ரீன்ஷாட்டு, அதில் நேம் கொடுத்துருவாங்க, காப்பி பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நேமு அதை காப்பி பண்ணி நம்ம வந்து பைமோட் அப்ளிகேஷனுக்கு போய் சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பார்ப்போம். இப்போ அப்படி இல்லாமல் நமக்கு டேரெக்டாகவே பைமோட்டோட வெப்சைட்குள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கும் நேற்று ஒர்க் பண்ணதுக்கு வந்து ப்ராடக்ட்டு டீட்டெயில்ஸ் காட்டுது. நேற்று ஆச்சி சிக்கன் மசாலா அதை பற்றின ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நேற்று ஒர்க் பண்ணனால கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். அந்த சக்தி மசாலா ப்ராடக்டோட மற்ற ப்ராடக்ட்லாம், அதாவது அவங்க ப்ராடக்ட்லேயே மற்ற என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, வேறு ஏதாவது மசாலா ஐட்டம்ஸு, அப்புறம் அதோட அந்த அளவு எத்தனை கேஜில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் தெளிவாக ஒரு டைம் பார்த்தேன். நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்டு என்ன ஓப்பன் ஆகுதோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு லீவ் பார்த்து முடிச்சுட்டு ஆன்சர் கேட்பாங்கள்ல, கொஷின் கேட்பாங்கள்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணணும்ல. ஸோ நான் பார்த்து ப்ராடக்ட் இதுதான், ஆச்சி மசாலா சிக்கன் மசாலா. இப்போது அந்த ப்ராடக்ட் எனக்கு ஷோ ஆகிடுச்சு. அந்த ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகிடுச்சு. அந்த டீட்டெயில்ஸும் நான் ஒரு டைம் கரெக்டாக படிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம எஸ்விஓ போர்ட்டல் பேஜ், அந்த வெல்கம் பேஜுக்கு தான் போகணும். நான் தான் இப்போது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. வெல்கம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆனதும் நமக்கு வந்து ஒர்க் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும்ல, அதில் நம்ம இப்போ வந்து டாஸ்க்கு சப்மிஷன் தான் கொடுக்க போகிறோம். டாஸ்க்கு சப்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா கோ டு ஒர்க் அப்படி தானே நமக்கு ஆப்ஷன் காட்டும். அது மாதிரியே அந்த கோ டு ஒர்க் அந்த ஆப்ஷன் காட்டுது, கோ டு. இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட் பேஜ், அந்த ஆட் வெயிட்டிங் பேஜ் வரும்ல, 50 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் மற்ற ஒர்க் எல்லாமே பண்ணுவோம். அது மாதிரி இப்போ வெயிட்டிங் பேஜ் வருது. இந்த வெயிட்டிங் பேஜில் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். எப்போவும் நம்ம போர்ட்டல் பேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒர்க் பற்றின வீடியோ ஒன்று சங்கர் சார் வாய்ஸில் இருக்கும். அந்த வீடியோ வந்து நேற்று வந்து புதுசாக அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனால இல்லை. இனிமேல் எதுவும் அப்டேட் பண்ணுவாங்க. மற்ற அஃபீஷியல் சேனல்ஸ்லேயும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து அப்லோட் ஆகும். டைம் முடிஞ்சிச்சு, நம்ம வந்து ஒர்க்குள்ளே போயிட்டோம்.
ஒர்க்குள்ளே போனோம் அப்படின்னா கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தமிழ்லேயும் இருக்குது, நம்ம இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லேயும் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் பர்ச்சேசிங் திஸ் ப்ராடக்ட் ஆச்சி சிக்கன் மசாலா. இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு வாங்குகிற ஐடியா இல்லை, அதனால் இல்லைன்னு கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் ஒரு டைம் தெரிஞ்சுக்கலாம், கிளியராக கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் வழக்கமாக இந்த பொருளை வந்து எந்த கடையில் வாங்குறீங்க, ஆன்லைனில் வாங்குவீங்களா இல்லை லோக்கல் ஷாப்பில் வாங்குவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குவேன், அதனால் லோக்கல் ஷாப்னு கொடுத்துருக்கேன். மூணாவது கொஸ்டின் வந்து, இந்த ப்ராடக்ட் வந்து பைமோட் செயலியில் தற்போதைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி டேஸ்ட் படித்தோம்ல, அது வந்து 25 ருபீஸ் இருந்துச்சு, 25 ரூபான்னு டைப் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் வந்து, இந்த பொருள் உங்கள் குடும்பத்தினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ பரிந்துரைப்பீர்களா. இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆமன் போட்டோம், இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். கடைசியான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு இந்த ஆச்சி சிக்கன் மசாலா தயாரிப்பை பயன்படுத்தியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி பயன்படுத்தியிருக்கேன், அதனால் நான் வந்து ஆமன் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு ஆகுது. அதாவது இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கேட்குறாங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட உங்கள் அனுபவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு, தயாரிப்பு குறித்த உங்கள் அனுபவத்தையோ அல்லது கருத்தையோ பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வீட்டு யூஸ் வாங்கலை அப்படின்னாலும் எங்கள் ஷாப்புக்காக வாங்கினோம், ஹோட்டல் ஷாப்புக்கு, அதனால் நான் அந்த அனுபவத்தை தான் நான் வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைப் பண்ணுறது வந்து நீங்கள் இங்கிலீஷில் பண்ணலாம், இங்கிலீஷில் பண்ணலாம், பியூர் தமிழில் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், சமர்ப்பிக்கவும் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஓனாக உள்ள அந்த ப்ராடக்டோட கருத்தை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் சப்மிட் அப்படிங்கிற இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் எல்லாருக்குமே டவுட் அப்படின்னா அந்த லாஸ்ட் கொஸ்டினில் தான் வரும். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரேட்டிங் கொடுக்கணுமா, நம்ம வந்து நம்ம சொந்த கருத்தை வந்து அனுபவத்தை வந்து நம்ம டைப் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட், இப்போ நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா பற்றி என்னோடய சொந்த அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எஸ் கொடுக்குறோம். அந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு எஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ரேட்டிங் கொடுக்கணும், உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு நமக்கு அடுத்த கொஸ்டின் வந்து ஷோ ஆகுது. நம்ம அப்படி அந்த ப்ராடக்ட் வாங்கலை அப்படின்னா நம்ம நோ கொடுத்துடலாம், சரிங்களா. அது வந்து நமக்கு கம்பல்சரிலாம் கிடையாது, அதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும்லாம் கிடையாது. அதனால் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரிப்போர்ட் பேஜ் வந்து டாஸ்கோட ரிப்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். அதில் வந்து நமக்கு ஒர்க் பண்ண அந்த டேட்டு, அமௌண்ட் ஆட் ஆனது, நம்மளோட ப்ரொஃபைல் ஐடி, டேட்டு எல்லாம் காட்டும். இப்போ உள்ள ஒர்க் என்ன அப்படின்னா நமக்கு உடனே வந்து அப்ரூவ்டுன்னு காட்டுது. முன்னாடியில் ஒர்க் பண்ணதுனா பெண்டிங் காட்டுச்சு ஸ்டேட்டஸில், அப்புறம் வந்து நமக்கு அப்ரூவ்டுன்னு காட்டும். இப்போ எடுத்தோடனே நமக்கு அப்ரூவ்டுன்னு காட்டுது. ஸோ ஒர்க்கு முடிஞ்சது, நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு ஒர்க்கு முடிச்சிட வேண்டியது தான், ஒர்க் ஃபினிஷ். இந்த பேஜ் வந்து நான் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே இந்த கேள்வியில் தான் வந்து குழப்பமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நீங்கள் இதற்கு முன்பு இந்த ஆச்சி சிக்கன் மசாலா தயாரிப்பை பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரவுண்ட் பண்ண இடத்துல அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட நேம்க்கு தகுந்த மாதிரி மாறும். இதில் ஆம்னு கொடுத்தா தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ரேட்டிங் கொடுக்குறது, அடுத்து வந்து உங்கள் சொந்த கருத்தை வந்து கருத்தையோ வந்து பகிருங்க அப்படிங்கிற பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம இல்லைன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் அப்படின்னா நோன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு ஓப்பனே ஆகாது. நம்ம சப்மிட் கொடுத்துட்டு கொஸ்டின் முடிச்சிட வேண்டியதான். உங்களுக்கு பகிர்ற விருப்பம் இருக்குது, அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, அதோட குறை நிறைகளை நீங்கள் பகிரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு தான் இவ்வளோ டைம் போயிருக்கு. சர்வே ஒப்பீனியன் டாஸ்க் செய்வது எப்படி
அப்படின்னா அது 3 ஆர் 4 செகண்டில் முடிஞ்சிருது. நம்ம பழைய ஒர்க்குக்கும் இந்த புது ஒர்க்குக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நேற்று ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு டாஸ்க் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னையிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 3 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதே டாஸ்க்கை 3 டைமாக நம்ம பண்ணலாம். நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம். ஒரே டைம்லேயும் 3 டாஸ்க் பண்ணலாம். 24 ஹவர்ஸில். நமக்கு டைம் டிஸ்டன்ஸோ இல்லை வேறு எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. நீங்கள் தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க. மற்ற நம்ம யூடியூப் அஃபீஷியல் சேனல்ஸ், மற்ற அஃபீஷியலாக உள்ள எல்லா சேனல்ஸையும் நீங்கள் அப்டேட்டில் இருங்க. நோட்டீஸ் போர்ட்லேயும் அப்டேட்டில் இருங்க. புதுசாக எந்த நமக்கு அப்டேட் வந்தாலும் சங்கர் சார் நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோட உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லோரும் ஒரு டைம் நோட்டீஸ் போர்ட்லேயும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை போர்ட்டல் வெல்கம் பேஜ் இந்த ஒர்க் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.